அடிக்கடி குடல் புழு பிரச்சனைனால அஜீரணம் கேஸ் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ரெண்டாவது, எதை சாப்பிட்டாலும் எனக்கு ஒழுங்கா ஜீரணம் ஆகல, வயிற்று பருக்கம் இருந்துட்டே இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேரிக்கா பப்பாயா கியூ அப்படின்ற ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் மெடிசின்ஸ் வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பலரும் கேரிக்கா பப்பாயான்னு சொன்னதுமே பப்பாளி பழம் அப்படின்னு வந்து நினைச்சிருவாங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது அந்த பப்பாளி காய்க்கக்கூடிய தாவரத்தோடைய பழுக்காத அன்ரைப் ஃப்ரூட்ஸோட சார்ல இருந்து அதுல இருந்து அந்த ஒரு மில்கி ஒயிட் கலர்ல ஒரு லாட்டெக்ஸ் வந்து உருவாங்க இல்லையா, பெரும்பான்மையா இந்த மருந்துக்காக பயன்படுத்துறோம். இது பழுத்த பழத்தை விட இதுல வந்து நன்மைகள் அதிகம். இது ஒரு யூனிவர்சல் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்துக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா உங்களுக்கு பல்வேறுபட்ட வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம், வார்ம் ட்ரபிள் இருக்கலாம், ஜிஆர்டி அசிடிட்டி பிரச்சனை இருக்கலாம், மெயினா அஜீரண பிரச்சனை, இந்த மாதிரியான வயிறு சம்பந்தமான பிரச்சனை எதா இருந்தாலுமே இந்த மருந்து 100% அந்த பிரச்சனைகள் மேல தீவிரமாக செயல்படும். இதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் பலது இருக்கின்றன. அந்த முடிவுகளையும் இந்த வீடியோ முடிவில் நான் சொல்றேன். அது மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் காணப்படும், அதுவும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் வந்து நமக்கு காணப்படும். டெங்கு காய்ச்சல் வந்தாலே இன்னைக்கு பெரிய அளவில் மருந்து இல்லைன்னு நினைப்பாங்க. பிளேட்லெட்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு அரசு மருத்துவமனைகள் மற்றும் பல மருத்துவமனைகள் டெங்கு ஃபீவர் வந்தாலே கேரிக்கா பப்பாயை தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிளினிக்கலி ப்ரூவன். பல ரிசர்ச்சர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் பார்க்கும்போது பப்பைன் அண்ட் ஹைமோபப்பைன் இது ரெண்டுமே தான் புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். அதை தாண்டி வந்து கார்பனைன் என்ற ஆல்கலாய்ட் காணப்படுது. அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்களும் காணப்படுது. இது எப்படி உங்களோட இரைப்பை மற்றும் குடல் அமைப்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்றத ஒன்னொன்னா சொல்றேன். முதல் உதவின்றது பப்பைன் மற்றும் ஹைமோபப்பைன் தான். இது ரெண்டுமே உங்களோட புரோட்டீனை வந்து அழகா பிரேக் டவுன் பண்ணி ஸ்மால் பெப்டைட்ஸா மாத்தி அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நல்ல விதத்துல இது ஹெல்ப் பண்ணும். அதனால ஈஸியா டைஜெக்ஷன் வந்து மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் என்சைம் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்துறதுலயும் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யறதுனால பெட்டரா ஹெல்ப் பண்ணும். அண்ட் கேஸ் ஃபார்மேஷனை ரெடியூஸ் பண்ணும். அடுத்ததுதான் சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வார்ம் பிரச்சனை அவங்கள விட்டு வைக்கிறதே இல்ல. குடல் புழுவுல வந்து பல நூறு வகையான புழுக்கள் உண்டு. அதுல அவுட்டர் லேயர் வந்து புரோட்டீனால ஆகப்பட்டது. அந்த புரோட்டீன் லேயரையே இந்த புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து அழிச்சு போடுறதுனால அது பாதுகாப்பு இல்லாம அது கருவிலேயே வேறறுக்கப்படுது. எது? இரைகள். இதனால இரைகளுக்கு மேலேயும் இதோட தாக்குதல் அதிக அளவில் இருக்கிறதுனால குடலோட ஆரோக்கியம் நல்ல விதத்துல மேம்படும். அதோட நின்னு போகலங்க, உங்களோட லிவரோட ஃபங்க்ஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதனால பைல் ஜூஸோட செக்ரீஷனும் மேம்படுது. மியூக்கோசல் லேயரையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. மியூக்கோசல் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கிறதுனால உங்களோட இரைப்பை மற்றும் குடல்ல வந்து புண்கள் ஏற்பட்டு அல்சர் இஷ்யூனால உங்களோட குடல் டேமேஜ் ஆகுறதையும் இரைப்பை டேமேஜ் ஆகுறதையும் தவிர்க்குது. கேரிக்கா பப்பாயோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குடலுக்கு நன்மை பயக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி உங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா www.drkrisali வெப்சைட்டுக்குள்ளாடி வாங்க. நீங்க சென்னையில் இருக்கீங்க, நம்ம கன்சல்டேஷன் தேவைன்னா எவ்ரி மந்த் நம்ம சென்னைக்கு வருவோம். டேட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன். அங்க சென்னையில மீட் பண்ணலாம். நன்றி.